இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் படைத்தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த சனி முதல் சண்டை நடந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்பட்டன. இதனால் துபாய், அபுதாபி, சார்ஜா, தோஹா, மஸ்கட், குவைத் சிட்டி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து விமான சேவை நிறுத்தப்பட்டது. துபாய் விமான நிலையம் மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் துபாய் ஏர்போர்ட்டில் சிக்கி தவித்தனர். உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் துபாயிலிருந்து நேரடி விமான சேவை இருப்பதால் அங்கு எப்போதும் பயணிகள் கூட்டம் நிரம்பி இருக்கும். துபாயில் சிக்கி தவிக்கும் வெளிநாட்டினரின் நலன் கருதி ஒரு சில விமானங்களை இயக்க எமிரேட்ஸ் விமான நிறுவனம் முடிவு செய்தது. கடந்த 4 நாட்களாக துபாயில் சிக்கி தவித்த குழந்தைகள், பெண்கள் உட்பட 366 பயணிகளுடன் சென்னைக்கு ஒரு விமானம் புறப்பட்டது. அந்த விமானம் இன்று காலை 8 மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்திற்கு பத்திரமாக வந்து சேர்ந்தது. துபாயில் மக்கள் நிலை என்ன என்பதை தாயகம் திரும்பிய தமிழர்கள் விளக்கினர். துபாய் ஷேக் மற்றும் இளவரசர் மாலுக்கு வந்து மக்களிடம் விசாரிப்பதாக நிகழ்ச்சியுடன் கூறினர். ஆக்சுவலி என்னோட ஃப்ளைட்டுமே முந்தானித்து நான் புக் பண்ணியிருந்தது. 1 month பிஃபோர் புக் பண்ணியிருந்தோம். இந்த கேவஸ்னால கேன்சல் ஆகிட்டு அப்புறம் நேற்று எமிரேட்ஸ் ஆஃபீஸ் போய் ஒரு 4 hours நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரீபுக்கிங் கிடச்சிச்சு. ஸோ இது அந்த 4 நாள் கேன்சல் ஆன ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கு. யுஏஇ பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளமே கிடையாது. இப்போ உள்ளே அங்கே ஸ்டக் ஆனவங்க எல்லாருக்குமே செப்பரேட்டாக எல்லாமே பெரிய ஹோட்டலில் தங்க வச்சு ஃபுட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் அங்கே ரெசிடென்ஸுங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. முன்னாடியே மெயில் வந்துருச்சு 24 hours பிஃபோரு. ஸோ அவங்களே கால் பண்ணி ரீபுக்கிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிட்டு ரீபுக்கிங் பண்ணோம். பாதிப்பு இருக்கு. இப்போ நேத்து நாங்க ஏர்போர்ட்ல இருக்கும்போது கூட அங்க யுஎஸ் எம்பசி ட்ரோன் ஷாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா மக்கள் இருக்கிற இடம் அவங்க ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அந்த யுஎஸ் பேஸ் அந்த மாதிரி தான் பார்த்து தாக்கிட்டு இருக்காங்க. நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 7 years அங்கே நான் ஒர்க் பண்றேன். ஸோ கேன்சல் ஆனதும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. பட் அவங்களே கால் பண்ணி அது ரீஸ்கெடியூலுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே ஆல்ரெடி டிக்கெட் போட்டு கேன்சல் ஆகி ரீடிக்கெட்ல தான் வராங்க. புதுசா டிக்கெட் போடவோ புதுசா வர பயணிகளுக்கும் அங்கே வாய்ப்பு இல்லாம இருக்கு. எந்த மாதிரியான உதவி தேவைப்படும் நினைக்கிறேன்? அது கொஞ்சம் நம்ம மக்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போ டூரிஸ்டா இருந்தா அவங்களே ஹோட்டல் எல்லாமே கொடுத்து சாப்பாடு எல்லாமே கொடுத்து நல்லாவே ஒரு லக்ஸரியா தான் பாத்துக்கிறாங்க. ஸோ அதுல பயப்பட வேண்டாம். ஒரு நல்ல சேஃபஸ்ட் பிளேஸ். எல்லாரையுமே சேஃபா இருக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இவ்வளவு பதட்டத்திலயும் பாருங்க. இப்ப நேத்து கூட துபாய் மால்ல நம்ம ஷேக்கு, இளவரசர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா அங்க மால்ல ஜஸ்ட் சிம்பிளா வாக் போயிட்டு பீப்புள் எல்லாரையும் பார்த்து சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்ஸ் புக் பண்ணாலும் திருப்பி கேன்சல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃப்ளைட் மட்டும் கடைசியாக எடுத்தாங்க. ஸோ புக் பண்ணி வந்துட்டோம். பட் இன்னும் ஸ்ட்ரைக்கிங் நடந்துட்டு தான் இருக்குது. நான் வரதுக்கு முன்னாடி கூட யூஎஸ் எம்பசியில் ஸ்ட்ரைக்கிங் நடந்தது. ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் இந்த ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி. ஸோ இன்னும் கொஞ்சம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். துபாய் இப்போ ரீசெண்டாக நேற்று கிளம்புறதுக்கு முன்னாடி யூஎஸ் எம்பசியில் குண்டு வச்சு. சூழ்நிலை எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ரீசெண்டாக வெடிச்சது அந்த யூஎஸ் எம்பசி தான். இந்தியா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நார்மலாக தான் இருக்கு. பட் ஆனாலும் ஸ்ட்ரைக்கிங் நடந்துட்டு தான் இருக்கு. துபாயில வீடுகளுக்கு மேல வெடிகுண்டு தாங்கி இந்த விமானங்கள்லாம் பறந்தது, நிறைய ட்ரோன்கள்லாம் பறந்து வந்தது. அது பறந்து நான் 2-3 பார்த்தேன். பட் ஆனால் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுவும் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு சுச்சுவேஷன் அங்கே சவுண்டு அதெல்லாம் ரேண்டமாக வந்துட்டு தான் இருக்குது. பட் நான் வீட்டில் இருந்ததுனால ஐ வாஸ் சேஃப். நீங்கள் எப்போ டிக்கெட் புக் பண்ணீங்க? டிக்கெட் நேற்று நைட்டு புக் பண்ணேன். எனக்கு உடனே கிடச்சிருச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் பேக். மக்கள் எப்படி இருக்காங்க? பேனிக் ஆகுறாங்க? பதட்டம் ஆகுறாங்க? சூழ்நிலை எப்படி இருக்கு? பேனிக்லாம் இல்லை. பிகாஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் அங்கே அதிகமாகவே இருக்குது. யா கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருந்தது. பட்
நாங்க தனியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்கேரியா இருந்தது. பட் தென் பகுதிகள்லாம் பிரச்சனை இருக்கு. அது கன்ஃபார்மா லைக் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் ரேண்டம்லி ஹேப்பனிங். அண்ட் எங்கெல்லாம் மிலிட்ரி பேஸ் இருக்கோ அங்க ஐ வாஸ் ஏபிள் டு ஹியர். உங்களுக்கு எப்படி இருந்தது? டிக்கெட் போட்டு கேன்சல் ஆகி இல்ல எனக்கு எமிரேட்ஸ்னால ஐ ஹேட் ஃபுல் பிலீஃப் ஆன் எமிரேட்ஸ். அண்ட் நான் டிக்கெட் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அண்ட் உடனே ஐ காட் தி டிக்கெட் அண்ட் ஐ ஜஸ்ட் புக்ட் இட். துபாயில் ஒரு லாஸ்ட் சாட்டர்டே போயிருந்தோம். நாங்கள் சாட்டர்டே போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்ணிலே பார்க்க முடிஞ்சது, குண்டெல்லாம் பார்க்க முடிஞ்சது, அவங்க இந்த இன்டர்செப்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவங்க கண்ட்ரி வந்து வெல் ஆர்கனைஸ்ட், நல்லா சேஃபாக வச்சுருக்காங்க. அண்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பயம் இல்லை, நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அங்கே இருக்கவங்க வந்து பயப்பட வேண்டாம், ஏன்னா த கவர்மெண்ட் இஸ் வெரி ஆர்கனைஸ்ட். அவங்க சேஃப்டி தே கிவ் அ லாட் ஆஃப் ப்ரிகாஷன். அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ நாட் பேனிக்கிங். எதுலேயுமே ஒரு இடத்துல கூட்டம் அப்படின்னு இதனால வந்து ஒரு பேனிக் ஆகி எதுவுமே இல்லை. எல்லாம் ஆள் நடமாட்டம்லாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. நியூஸில் தான் வந்து இன்ஃபேக்ட் சென்னையிலேருந்து வர நியூஸ் வந்து இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே வந்து லோக்கல் நியூஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தே ஹேண்டில் எவ்ரி திங். ஸோ அதனால் இட்ஸ் சேஃபாக தான் இருக்குது.